உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் எப்படி இருக்கும்? முந்தைய ஊதிய குழுக்கள் முதல் இப்போது வரை. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளுக்காக காத்துக் கொண்டு இருக்கின்றனர். இதற்கிடையில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச அடிப்படை ஊதியங்களுக்கு இடையிலான வித்தியாசம் குறித்து ஊழியர்களிடையே விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன. ஊதியக் குழுக்களில் காணப்படும் இந்த வித்தியாசம் சுருக்க விகிதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது மிக குறைந்த மற்றும் மிக அதிக அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களின் சம்பளங்களுக்கு இடையிலான இடைவெளியை குறிக்கிறது. தற்போது 7வது ஊதியக் குழுவின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் மாதம் 18,000ஆக இருக்கிறது. அதிகபட்ச அடிப்படை ஊதியம் மாதம் 2,50 லட்சமாகவும் உள்ளது. எனவே இவ்விரண்டிற்கும் இடையிலான விகிதம் 1:13.9ஆக உள்ளது. இந்த இடைவெளி மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் அதை குறைக்க வேண்டும் என்றும் ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்து உள்ளன. இந்தியாவில் முதல் ஊதியக்குழு 1947ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது. இருப்பினும் 2வது ஊதியக் குழுவின் போதுதான் ஊதியத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு காணப்பட்டது. அக்காலத்தில் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூ.80ஆகவும், அதிகபட்ச அடிப்படை ஊதியம் ரூ.3000ஆக இருந்தது. இது 1:37.5 என்ற சுருக்க விகிதத்திற்கு வழிவகுத்தது. இதுவே இன்று வரை மிக உயர்ந்த விகிதமாக கருதப்படுகிறது. அதன் பிறகு ஊதிய இடைவெளியை குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதனால் 3வது ஊதியக் குழுவில் இந்த விகிதம் 1:17.9ஆக குறைந்தது. அக்காலத்தில் குறைந்தபட்ச ஊதியம் ரூ.196ஆகவும், அதிகபட்ச ஊதியம் 3,500ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது. அடுத்து 1986ஆம் ஆண்டில் அமல்படுத்தப்பட்ட 4வது ஊதியக் குழு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 750ஆகவும், அதிகபட்ச ஊதியத்தை ரூ.8000ஆக நிர்ணயித்தது. இது ஊதிய விகிதத்தை 1:10.7 என குறைத்தது. 1996ஆம் ஆண்டில் வெளியான 5வது ஊதியக் குழு இந்த இடைவெளியை மேலும் குறைத்து 1:10.2ஆக மாற்றியது. அக்காலத்தில் குறைந்தபட்ச ஊதியம் ரூ.2,500ஆகவும், அதிகபட்ச ஊதியம் மாதம் ரூ.26,000ஆகவும் இருந்தது. இது மிகவும் சமச்சீரான ஊதிய கட்டமைப்பில் ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்து 6வது ஊதியக் குழு குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை ரூ.7,000ஆகவும், அதிகபட்ச ஊதியத்தை ரூ.80,000ஆகவும் நிர்ணயித்தது. இது ஊதிய விகிதத்தை 1:11.4ஆக உயர்த்தியது. அதனைத் தொடர்ந்து 7வது ஊதியக் குழு இந்த இடைவெளியை மேலும் அதிகரித்தது. குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூ.18,000ஆகவும், அதிகபட்ச ஊதியம் 2,50 லட்சமாகவும் நிர்ணயிக்கப்பட்டதால் ஊதிய விகித இடைவெளி 1:13.9ஆக உயர்ந்தது. ஊழியர் சங்கங்கள், குறிப்பாக தேசிய அஞ்சல் துறை அமைப்புகளின் கூட்டமைப்பு 8வது ஊதியக் குழுவில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஊதியங்களுக்கு இடையே 1:8 என்ற விகிதம் நிர்ணயிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது. இத்தகைய மாற்றம் கீழ்மட்ட ஊழியர்களுக்கு அதிக பலனளிப்பதோடு ஊதிய ஏற்றத்தாழ்வையும் குறைக்கும் என்று கூறுகின்றது. ஒருவேளை அரசு இந்த கோரிக்கையை பரிசீலித்தால் 8வது ஊதியக் குழுவானது வெறும் ஊதிய உயர்வு மட்டுமின்றி நின்றுவிடாமல் ஊழியர்களுக்கு இடையிலான வருமான இடைவெளியை குறைப்பதில் முக்கிய பங்காற்றும். எனவே எதிர்காலத்தில் இக்குழுவின் பரிந்துரைகள் உன்னிப்பாக கவனிக்கப்படும். அரசின் முடிவு இந்த விஷயத்தில் எப்படி இருக்கும் என்று பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.